விளைநிலங்களை நாசம் செய்து யானை கூட்டம், கிராமங்களுக்குள் புகுந்த சிறுத்தை, ஆடு மாடுகளை கடித்து குதறிய சிறுத்தை, சிறுத்தை அடித்து 2 பேர் பலி, தேயிலை தோட்டத்தில் புகுந்த காட்டெருமைகள். இதுபோன்ற செய்திகளை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் வனவிலங்குகளை திட்டி தீர்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவற்றின் இருப்பிடங்களை ஆக்கிரமித்ததால் அந்த விலங்குகள் கொடுக்கும் சாபங்கள் தான் நம் காதுகளில் ஏனோ விழுவதே இல்லை. உலகின் பல்வேறு பகுதிகளில் வனங்களை காக்கவும் வனவிலங்குகளை பாதுகாக்கவும் வனவிலங்கு சரணாலயங்கள், காப்பகங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன. உயிர் பல்வகைமையை பேணி காக்கவும் அவற்றின் முக்கியத்துவத்தை உணர்த்தவும் மக்களிடம் விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்படுகின்றன. அமெரிக்காவில் உள்ள யெல்லோஸ்டோன் தேசிய பூங்காவில் ஓநாய்களின் அழிவாலும் மான்கள் அளவுக்கு அதிகமாக இருந்ததாலும் அங்கு உயிர் சமநிலை பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. இதனை சரி செய்ய நினைத்த பூங்கா நிர்வாகிகள் 1995ஆம் ஆண்டு ஓநாய்களை வெளிநாடுகளிலிருந்து வரவழைத்தனர். அவற்றின் வரவால் மான்களின் எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்பட்டது. பூங்காவில் மீண்டும் உயிர் சமநிலையும் பல்லுயிர் வகைமையும் மறு உருவாக்கம் செய்யப்பட்டது. இது ஒருபுறம் என்றால், கிறிஸ்துமஸ் தீவுகளில் நண்டுகளின் இனப்பெருக்க காலத்தில் சாலைகளை கடப்பதற்காகவே அங்கு பிரத்யேகமான பாலம் கட்டப்பட்டு அவற்றிற்கான வழி ஏற்படுத்தி தருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதத்தில் இந்த நிகழ்வு நடந்து வருகிறது. கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பாதைகள் ஆங்காங்கே அடைக்கப்படுகின்றன. மேலும் 31 இடங்களில் அந்த நண்டுகள் கடந்து செல்லும் அளவுக்கு சுரங்கம் போன்ற அமைப்புகளும் ஏற்படுத்தப்படுகின்றன. இப்படி உயிரினங்களின் முக்கியத்துவத்தை பல நாடுகள் உணர்ந்தே இருக்கின்றன. அதே சமயம் இந்த தொகுப்பை நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் வேளையில் கூட பல்லாயிரக்கணக்கான சதுர அடி வனப்பகுதிகள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கலாம். அதில் உள்ள எண்ணிலடங்கா உயிரினங்கள் தங்கள் வாழிடங்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கலாம். இதை நம்மில் எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் பல உயிரினங்கள் இந்த உலகிலிருந்து முற்றிலுமாக அழிந்து கொண்டிருப்பதை நாம் வெறும் செய்தியாக கடந்து போனால் அதுவே நம் எதிர்கால சமுதாயத்திற்கு நாம் விட்டுச் செல்லும் சாபக்கேடு. வனங்களை பாதுகாக்கத்தான் வேண்டுமா? இதனால் என்ன பயன்? நாம் இருப்பதோ நகரத்தில். காட்டை காப்பாற்றுவதால் நமக்கு என்ன பயன் இருந்துவிடப் போகிறது என்று எண்ணினால் அதனால் வரும் இழப்புகளையும் சந்திக்க நாம் தயாராகத்தான் இருக்க வேண்டும். பூமியில் 350 கோடி ஆண்டுகளுக்கு முன் உயிர்கள் தோன்றியதாக சொல்லப்படுகிறது. ஆதி மனிதன் பழங்களை சேகரித்து விலங்குகளை வேட்டையாடி உணவு தேடுபவனாக இருந்தான். மனிதன் காலடி எடுத்து வைத்த உலகம் இயற்கையியலாளர்களின் சொர்க்கமாக காட்டுயிர்கள் மண்டி கிடந்தது என்று புதைபடிம ஆதாரங்களிலிருந்தும் தெரிய வருகிறது. அன்றிலிருந்து இன்று வரை இயற்கையும் விலங்குகளும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த சூழலை மனிதர்களின் வாழ்வியல் சூழலை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருப்பதை இன்றளவும் நாம் உணராமல் வன உயிரினங்கள் மீது நம் கோபத்தை காட்டிக் கொண்டிருக்கிறோம் என்பதே நிதர்சனம். மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு இன்றியமையாத காரணியாக திகழ்வதோடு வாழ்வியல் சூழலில் மரபணு, சமூக, பொருளாதார, பொழுதுபோக்கு, அறிவியல் மற்றும் கலாச்சார பண்பாட்டில் மனிதனுடன் பல வகைகளில் தொடர்பு கொண்டிருக்கிறது. வனவிலங்குகள் வசிக்கும் காடுகளை அதிக அளவு கொண்ட நாடுகளே சிறந்த நாடு என அறியப்படுகிறது. மேலும் உணவுச் சங்கிலி மற்றும் உயிர் சமநிலை என்ற அறிவியல் வார்த்தைகள் தான் உயிர்களை இந்த பூமியில் வாழ்ந்திருக்க செய்பவை. அவற்றின் அர்த்தங்களை மனிதர்களாகிய நாம் உணர்ந்திருக்கிறோமா, இல்லை உணராமல் நடந்து கொண்டிருக்கிறோமா என்ற கேள்வியை நாமே நம்மை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டும். பூமியின் நிலப்பரப்பில் பெரும் பகுதி காடாகவும் பல்லுயிர்கள் வாழும் வீடாகவும் இருந்தன என்பதுதான் பூமியின் தொன்மையான வரலாறு. பல்வேறு உயிரிகளின் கூட்டமைப்புதான் வனங்கள். தமிழகத்தின் ஒட்டுமொத்த வனப்பரப்பு 22,877 சதுர கிலோமீட்டர். அதில் 19,459 சதுர கிலோமீட்டர் காப்பு காடுகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. பாதுகாக்கப்பட்ட காடுகள் 2,153 சதுர கிலோமீட்டர் பரப்பளவும், வகைப்படுத்தா காடுகள் 1,267 சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் இருக்கின்றன. இவ்வளவு வனப்பரப்பை கொண்ட தமிழகத்தில் உயிர் பல்வகைத்தன்மையை பாதுகாக்க 5 தேசிய பூங்காக்களும் 16 வனவிலங்கு சரணாலயங்களும் 15 பறவைகள் சரணாலயங்களும் அமைந்திருக்கின்றன. இவற்றின் மிக முக்கியமான நோக்கமே வனங்களை பாதுகாத்து அதன் மூலம் உயிர் பல்வகைமையை பாதுகாப்பதுவே. அதே சமயம் இந்தியாவில் பல்வேறு காரணங்களுக்காக ஆண்டுக்கு 0.6% காடுகள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்ற புள்ளி விவரத்தை பார்க்கும்போது சற்றே அதிர்ந்துதான் போகிறோம். காடழிப்பின் காணாது போன உயிர்களின் பட்டியல் நீளமானது. காடழியும் போது உயிர்காக்கும் மூலிகை தாவரங்களும் காட்டை நம்பி வாழும் பழங்குடி மக்கள் உள்ளிட்ட பல்வேறு உயிரினங்களும் அழிகின்றன. மனிதன் பரிணாம வளர்ச்சி கண்ட அதே சமயத்தில் வனங்கள் அழிவையே சந்தித்து வந்திருக்கின்றன. வனங்களின் அழிவால் வனவிலங்குகளும் அழிவுக்குள்ளாகி வருவதை கண்கூடாக கண்டுவரும் நாம் ஆக்கிரமித்திருப்பது அவற்றின் வாழிடங்கள் என்பதை நம்மில் பலரும் நினைப்பதில்லை. உலகில் உள்ள வன உயிரினங்களில் 6.5% வனவிலங்குகள் இந்தியாவில் உள்ளன. இங்குதான் நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடிய உயிரினங்கள் அதிகம் உள்ளன. யானைகள், புலிகள், சிறுத்தைகள் ஆகியவை அச்சம் தரும் அபாயம் நிறைந்த விலங்குகளாக மட்டும் அறியப்பட்டிருக்கின்றன. ஆனால் வன பாதுகாப்பின் மையங்கள் இவைதான். காட்டு வாழ்க்கையின் பல்லுயிர் தொடர்ச்சியின் உயிர் முடிச்சுகளான இந்த விலங்குகள் அழிந்தால் வனங்கள் அழிந்து விடுகின்றன. காடுகள் தோன்றிய காலத்திலேயே பிறந்த இவைதான் வனங்களின் உரிமையாளர்கள். தங்கள் தொன்மையான அனுபவத்தின் மூலம் இதை புரிந்திருந்தனர். வனம்தான் அவர்களின் உயிர், வாழ்க்கை எல்லாமும். வன மையங்களின் உயிர் முடிச்சுகள் அழிவதை ஒருபோதும் சம்மதிப்பதில்லை. அதற்கான நம்பிக்கைகளை உருவாக்கி இன்று வரை வனங்களை காப்பாற்றி வருபவர்களும் இவைகளே.
ஒரு பகுதியில் ஒரு யானை அழிந்தால் அதனை சுற்றியுள்ள காட்டில் 16 வகை தாவரங்கள் அழிந்து போகும் என்ற கணக்கை சொல்கிறார்கள் வனவிலங்கு ஆர்வலர்கள். வலசை போகும் விலங்குகளில் யானைகள் அதிமுக்கியத்துவம் வாய்ந்தவை. ஒரு யானை கூட்டம் தன் வாழ்நாளில் பல்லாயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணித்து வலசை செல்கிறது. ஆனால் அவற்றின் வழித்தடங்கள் நம்மால் தடுக்கப்படுவதை யாருமே ஒப்புக்கொள்வதில்லை. யானைகள் சாணத்தால் தான் காடுகளுக்குள் ஏராளமான தாவரங்கள் மறுவிதைப்பு செய்யப்படுகின்றன. காடுகளில் புதர்கள், மரங்களை உடைத்து யானைகள் பாதை ஏற்படுத்துகின்றன. இல்லாவிட்டால் பிற விலங்குகள் இடம்பெயர முடியாது. உயரமான மரங்களில் உள்ள இலை தழைகளை உயரம் குறைவான விலங்குகளால் சாப்பிட இயலாது. யானைகள் அவற்றை உடைத்து சாப்பிட்டு மிச்சமிட்டு செல்வதை உண்டு ஏராளமான விலங்குகள் உயிர் வாழ்கின்றன. வறட்சி நாட்களில் ஈரப்பதம் உள்ள இடங்களை தோண்டி தண்ணீர் எடுப்பதும் யானைகள்தான். அதேபோல பாறைகளில் உள்ள தாது பொருட்களை கண்டறியும் திறனும் யானைகளுக்கு மட்டுமே உள்ளது. இவற்றை யானைகள் கண்டறிந்து சாப்பிட்ட பின்பே மற்ற வனவிலங்குகள் அவற்றை சாப்பிடும். ஆயிரக்கணக்கில் இருந்த வனவிலங்குகளின் எண்ணிக்கை இன்று வெறும் சில நூறுகளாக மாறிப்போயிருப்பது எதனால் என்ற கேள்விக்கு பற்பல காரணிகள் பதிலாக கிடைக்கும். கடந்த 2000 ஆண்டுகளில் 106 விலங்கினங்களும் 140 பறவை இனங்களும் அழிந்திருக்கின்றன. தற்போதைய கணக்கெடுப்பின்படி மேலும் சுமார் 300 இனங்கள் அழிவின் வாயிலில் உள்ளன. பெங்குவின், புள்ளிமான், கஸ்தூரிமான், ஒற்றை கொம்பு காண்டாமிருகம், யானை, சிங்கம், கரடி, புலி, காட்டெருமை, முதலை, பாம்பு, மயில், பறக்கும் அணில் போன்றவற்றில் சில சிற்றினங்கள் அடியோடு அற்றுப்போகும் நிலையில் உள்ளன. மனிதனின் பல்வேறு தேவைகளுக்காக வனவிலங்குகள் வேட்டையாடப்படுவதே அவற்றின் எண்ணிக்கை குறைந்ததற்கு மிக முக்கியமான காரணமாக இன்றும் சில இடங்களில் தொடர்கிறது. மனிதனுக்கு வரக்கூடிய சில நோய்களை வனவிலங்குகளுடைய ரத்தம், உடல் பாகங்கள் குணமாக்கும் என்ற கண்மூடித்தனமான மூட நம்பிக்கையால் பலரும் விலங்குகளின் உடல் பாகங்கள், ரத்தம் உள்ளிட்டவற்றை எவ்வளவு விலை கொடுத்தும் வாங்க தயாராக இருக்கின்றனர். அதனால் சர்வதேச சந்தையில் வனவிலங்குகளின் உடல் பாகங்களுக்கு ஏற்பட்ட கிராக்கியால் இயற்கையில் மதிப்புமிக்க வனவிலங்குகளை வேட்டை கும்பல் வேட்டையாடுகின்றன. தற்போது இதைவிட மிகப்பெரிய பிரச்சனையாக வன ஆக்கிரமிப்பு உருவெடுத்திருக்கிறது. 2016 ஆண்டிலிருந்து 2017 மே மாதம் வரையில் மட்டும் மனித விலங்கு மோதலால் இந்திய அளவில் சுமார் 1144 பேர் உயிரிழந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. வனங்களிலிருந்து உணவு மற்றும் தண்ணீர் தேடி மக்கள் வாழும் பகுதிகளுக்குள் வரும் விலங்குகள் பயத்தில் மக்களை தாக்குவதும் அந்த விலங்குகளை விரட்ட மக்கள் எடுத்துக் கொள்ளும் பிரயத்தனத்தின் வெளிப்பாடும் தான் இந்த உயிரிழப்புகளை ஒரு புள்ளியில் இணைக்கின்றன. காலநிலை மாற்றங்கள், சீராக்கப்படாத வேட்டையாடும் முறை, தூய்மை கேடு, அதிக மக்கள் தொகை மற்றும் மரங்களை வெட்டுவதால் மழையளவு குறைந்து வனப்பகுதிக்குள் இருக்கும் நீர் ஆதாரங்கள் வற்றிவிடுவதாலும் வனவிலங்குகள் தண்ணீருக்காக ஊருக்குள் வந்துவிடுகின்றன. இதற்கெல்லாம் காரணம் யார்? இதனால் வரும் பிரச்சனைகளை சந்திப்பதும் யார்? தமிழகத்தில் ஆண்டுதோறும் 60க்கும் மேற்பட்டவர்கள் யானை தாக்கியதால் மட்டும் உயிரிழக்கின்றனர். கோவை மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் இந்த இறப்பு எண்ணிக்கை அதிகம் என்கின்றனர் வனத்துறையினர். கோவை வனக்கோட்டம் 693 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இந்த வனக்கோட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் மட்டும் ஆண்டுக்கு சுமார் 30 பேர் யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் தாக்கி உயிரிழக்கின்றனர். கடந்த 15 ஆண்டுகளில் மட்டும் 60க்கும் மேற்பட்ட யானைகள் இறந்துள்ளன. அதே சமயத்தில் யானைகள் உயிரிழப்பதும் தொடர்கதையாகவே இருந்து வருகிறது. கடந்த சில ஆண்டுகளில் மின்வேலியில் சிக்கி மட்டும் 25 யானைகள் உயிரிழந்துள்ளன. இந்த உயிரிழப்புகளுக்கு மிக முக்கிய காரணமே ஆக்கிரமிப்புதான். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைகள் உட்பட வனப்பகுதிகள் பல்வேறு காரணங்களுக்காக தொடர்ந்து ஆக்கிரமிக்கப்படுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. குஜராத்தில் உள்ள தாபி பள்ளத்தாக்கு முதல் கன்னியாகுமரி வரை 1852 கிலோமீட்டர் தூரம் நீண்டிருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை 2012ஆம் ஆண்டு ஐநாவின் யுனெஸ்கோவால் பாரம்பரிய மலையாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் இது மெல்ல அழிந்து கொண்டு வருவது ஆய்வில் கண்டறியப்பட்டது. எனவே தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் காடுகளைப் போல் மேற்கு தொடர்ச்சி மலையையும் அழிவிலிருந்து மீட்க திட்டமிட்டு கஸ்தூரிரங்கன் தலைமையிலான நிபுணர் குழு ஆய்வு நடத்தி 2013ஆம் ஆண்டு மத்திய அரசிடம் அறிக்கை அளித்தது. அறிக்கையில் இயற்கை சீரழிவுகளை தடுத்தல், பெரிய கட்டுமானங்களுக்கு தடை, கோடை வாசஸ்தலங்களில் ஆக்கிரமிப்புகள், வனத்துறை சட்டங்களை மீறி சோலைக்காடுகளை அழித்து கட்டிடங்கள் கட்டுதல், அத்துமீறி ஆக்கிரமிப்புகளுக்கு தடை விதிப்பது, வனவிலங்குகளை நேரடியாக பார்த்தால் அவற்றை தொந்தரவு செய்யாமல் ரசிக்க வேண்டும், அதை சீனி பார்க்கக்கூடாது, வனவிலங்குகள் காட்டை விட்டு வெளியேறும் பட்சத்தில் அதனை மீண்டும் பாதுகாப்பாக காட்டில் கொண்டு போய் விட வேண்டும் போன்ற பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. உடனே இதனை அமலாக்கினால் மேற்கு தொடர்ச்சி மலை வளத்தை காத்து யானைகள் வெளியேறுவதையும் தடுக்க முடியும். யானைகள் அதன் வாழ்விடத்தில் வாழ முடியாமல் தீவனத்தையும் தண்ணீரையும் தேடி கிராமத்திற்குள் நுழைவது தடுக்கப்படும். ஆனால் இந்த நிலை நீடித்தால் யானைகளுக்கு ஏற்படும் உயிரிழப்பையோ அவற்றால் மனிதர்களுக்கு ஏற்படும் அட்டூழியங்களையோ தடுக்க முடியாமல் போய்விடுமோ என்று சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். மனித வன உயிரின மோதலுக்கு தீர்வு காண வனத்துறை சார்பில் களிறு திட்டம், காடுகளில் தண்ணீர் தொட்டி அமைத்தல், யானைகள் தீவன மேம்பாட்டு திட்டம், ஏர்லி வார்னிங் சிஸ்டம், சென்சார், அகழி வெட்டுதல், சோலார் மின்வேலி, மூலிகை துணி கட்டுதல் என புது புது திட்டங்களை அமல்படுத்தியும் ஒரு பலனும் கிடைத்தபாடில்லை. வனத்தில் நிலவும் வறட்சியை போக்கும் வகையில் வனவிலங்குகளுக்கு பிடித்த உணவு வகைகளை தேவையான அளவுக்கு வனப்பகுதிகளிலேயே பயிரிடுவது, தேவையான அளவுக்கு தண்ணீர் வசதி செய்து தருவது மற்றும் அதன் வலசைகளை மீட்பதுதான் தீர்வாக இருக்கும் என்கின்றனர் வன உயிரின ஆர்வலர்கள்.
மேற்கு தொடர்ச்சி மலையோர கிராமங்களில் மனித வனவிலங்குகள் மோதல் விவகாரம் தொடர்பாக அப்பகுதி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு மலை கிராம மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வண்ணம் அவர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி யானைகள் வருகையை தடுக்க மலையோர கிராம பஞ்சாயத்துகளில் அகழி வெட்டப்பட்டு அவற்றின் ஊடுருவல் தடுக்கப்படுகிறது. ஆனாலும் இந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதில் பல சிக்கல்கள் உள்ளன. அதை கவனித்து பராமரிப்பது போன்ற விஷயங்களை பஞ்சாயத்து மற்றும் பொதுமக்கள் உள்ளடங்கிய குழுவிடம் ஒப்படைப்பதென பல்வேறு விஷயங்கள் களிறு திட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. இது முழுமையடைய குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் ஆகும். இதற்கு வன உயிரின பாதுகாப்பு திட்டங்கள் மூலம் வரும் நிதியே பயன்படுத்தப்படுவதாகவும் கூறுகின்றனர் வனத்துறை அதிகாரிகள். வனங்களை காப்பதில் மக்களின் பங்களிப்பு இல்லை என்றும் முற்றிலும் ஒதுக்கிவிட முடியாது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே 73 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம். உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் ஆண்டுதோறும் ஏராளமான பறவைகள் இங்கு இனப்பெருக்கத்திற்காக வருகின்றன. இந்த பறவைகள் அச்சப்படும் என்பதற்காக ஆசையாய் வெடிக்கும் பட்டாசுகளை அறவே புறக்கணிக்கின்றனர் இந்த கிராம மக்கள். ஆரணி அடுத்த பழவேடு அருகே கூட்டு வாழ்க்கையை போதிக்கும் வகையில் மரங்களில் கொத்து கொத்தாய் தொங்கும் ராட்சத ஒவ்வால்கள் மற்றும் பறவைகளுக்காக பட்டாசு வெடிக்காமல் இருக்கின்றனர் கிராம மக்கள். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள கூந்தன்குளம் கிராமத்திலும் தீபாவளி கொண்டாட்டங்களில் பலத்த ஓசையுடன் வெடிக்கும். இதுபோன்ற பறவைகள் மற்றும் விலங்குகளை பாதுகாக்க மக்களின் ஒத்துழைப்பு நம் ஊர்களில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் கூட ஆசிய நாடுகளில் பாதுகாக்கப்பட்ட வனவிலங்குகள் வேட்டையாடப்படுவது முற்றிலுமாக தடுக்கப்படாவிட்டால் அழிவின் ஆபத்தில் இருக்கும் சில உயிரினங்கள் முற்றிலுமாக அழியக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்று வனவிலங்கு வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். முக்கியமாக புலிகள், காண்டாமிருகங்கள் மற்றும் யானைகள் ஆகியவை இந்த பட்டியலில் அடங்குகின்றன. பெரிய அளவில் வனவிலங்குகள் வேட்டையாடப்படுவது ஆசிய காடுகளை விலங்குகளே இல்லாத நிலைக்கு தள்ளிவிடும் நிலைக்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கையில் ஆசிய நாடுகள் இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்க இதுவே கடைசி தருணம் என்றும் உலக வனவிலங்கு நிதியத்தைச் சேர்ந்தவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். நேபாளம் மட்டும்தான் இதுவரை வனவிலங்குகளை சட்டவிரோதமாக வேட்டையாடுவதை முற்றிலுமாக இல்லாமல் ஆக்கிய ஒரே நாடு. இது மற்ற நாடுகளுக்கு ஒரு முன்மாதிரி நாடாக இவ்விஷயத்தில் இருக்கிறது என்ற தகவலை பார்க்கும்போது நம் நாட்டிலும் இது சாத்தியமான ஒன்று என்ற நம்பிக்கை பிறக்கிறது. மேலும் சுற்றுச்சூழலை பாதுகாத்து உயிர் பல்வகைமையை நல்ல நிலைக்கு மேம்படுத்த வன உயிரின காப்பகங்கள் இருக்கின்றன. தேசிய வனவிலங்கு கொள்கைப்படி மொத்த காடுகளில் 28% பகுதியை வனவிலங்குகளுக்காக பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டும். தற்போது தமிழகத்தில் உள்ள காடுகள் பரப்பளவில் 28% வனவிலங்கு சரணாலயமாகவும் காப்பகங்களாகவும் இருக்கின்றன. வனங்களை காக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் தனி மனிதர்களின் பங்களிப்பு இருந்தால் மட்டுமே உயிர் பல்வகைமையை பாதுகாப்பது சாத்தியம். ஒவ்வொருவர் மனதிலும் வனச்சூழல் மற்றும் பல்லுயிர் வகையின் விழிப்புணர்வை ஏற்படுத்த உலக வன உயிரின நாள் மார்ச் மாதம் 3ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருடம் பிக் கேட்ஸ் பிரெடேட்டர்ஸ் அண்டர் த்ரெட், அதாவது அச்சுறுத்தலுக்கு ஆளாகும் கொன்றுண்ணிகள் என்ற கருப்பொருளில் உலக வனவிலங்கு நாள் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக புலிகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 97% குறைந்து போயுள்ளது. அதாவது உலக அளவில் சுமார் 3900 புலிகள் மட்டுமே இருக்கின்றன. எனவேதான் உலகம் முழுவதும் கொன்றுண்ணும் விலங்குகளை காக்க வேண்டும் என்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபையால் பல்வேறு முன்னெடுப்புகள் நடத்தப்படுகின்றன. அதற்காகவே உலகம் முழுவதும் இதற்கான விழிப்புணர்வுகளையும் பல்வேறு வடிவங்களில் ஏற்படுத்தி வருகிறது. நாம் நீண்ட காலமாக செயற்கையான மனித உலகத்துக்குள் வாழ்ந்துவிட்டதுதான் எல்லாமே வேறு திசையில் செல்வதற்கு காரணம். இன்றைய காலகட்டத்தில் எல்லாவற்றையும் நம்முடையதாகவே எண்ணிக்கொள்கிறோம். நாம் நாகரிகம் அடைந்த போது ஏதோ ஒரு புள்ளியில் இயற்கையிடமிருந்து விலகி தனித்து வளர்ந்துவிட்டோம். இயற்கையை மறந்துவிட்டோம். தங்களை சுற்றியுள்ள இயற்கை வளங்கள், வனங்கள் பற்றி அடுத்த தலைமுறைக்கும் அறிவை போதிக்க தவறிவிட்டோம். அதே சமயம் இயற்கையின் படைப்புகளை நாம் விலங்கு காட்சியகம் அல்லது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்காக மட்டுமே அழைத்துவிட்டு அதை பார்த்து பரவசம் அடைகிறோம். வன வளத்தின் அவசியம் குறித்து அதிக விழிப்புணர்வு ஏற்படுத்துவது ஆர்வத்தை அதிகரிக்கும். வன உயிர்களின் பாதுகாப்புக்கு அதிக ஆதரவு கிடைக்க வழி ஏற்படுத்தி தருகிறது. காடுகள் மழையை மட்டுமின்றி நமது மூச்சு காற்றையும் சலவை செய்கின்றன. இந்தியாவில் காடுகளால் நேரடியாக பயனடையும் மக்கள் சுமார் 20 கோடி பேர் என்று புள்ளி விவரங்கள் தெரிவித்தாலும் இந்த பூமியில் வாழும் ஒட்டுமொத்த மனித இனத்தின் வாழ்வுக்கும் வனங்களும் வன உயிரினங்களும் ஏதோ ஒரு வகையில் பயனளித்துக் கொண்டேதான் இருக்கின்றன. உலகில் மனிதன் மட்டும் தனித்து வாழ முடியாது. இயற்கை படைத்த பிற உயிர்களோடும் சேர்ந்தே வாழ வேண்டும். உலகில் மனிதர்கள் மட்டுமே தனித்து வாழ்ந்துவிட முடியுமா? இயற்கை படைத்த பிற உயிரினங்களோடு சேர்ந்து வாழ்வதுதான் இயற்கை படைத்த நீதி. காடுகளும் வன விலங்குகளும் இல்லாத பூமியில் மனிதர்களும் அருகித்தான்